ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். டிஎன்பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் அமிலம் காரம் டாப்பிக்கில் என்னென்ன கேள்விகள் எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து 2019 கேட்கப்பட்ட கேள்வி. SO2 என்பது ஆன்சர் ஆக்சிஜன் ஏற்ற ஒடுக்கும் காரணி. ஓகேவா? SO2 அப்படிங்கிறது ஆக்சிஜன் ஏற்ற மற்றும் ஒடுக்கும் காரணி. ஓகேவா? ஆக்சிஜன் ஏற்றவும் செய்யும், ஆக்சிஜனை ஒடுக்கக்கூடிய காரணி. ஓகேவா? SO2 அப்படிங்கிறது எந்த அமிலத்தை கண்ணாடி குடுவையில் வைக்க முடியாது? எந்த அமிலத்தை கண்ணாடி குடுவையில் வைக்க முடியாதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து HF. ஓகேவா? பின் வருவனவற்றுள் வீரியம் மிகுந்த அமிலம் மற்றும் வீரியம் மிகுந்த கார வினையை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆன்சர் HCl மற்றும் NaOH. HCl மற்றும் NaOH. அடுத்த கேள்வி, எண்ணெயில் உள்ள உயர் கொழுப்பு அமிலம். எண்ணெயில் உள்ள உயர் கொழுப்பு அமிலம் என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் பால்மிடிக் அமிலம். ஆன்சர் பால்மிடிக் அமிலம் எண்ணெயில் உள்ள உயர் கொழுப்பு அமிலம். ஓகேவா? அடுத்த கேள்வி, சலவை கல்லில் அதாவது பளிங்கு கல்லில் டேஷ் உள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆன்சர் CaCO3. அடுத்தது 0.001 m செறிவு கொண்ட HClஇன் pH மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் வந்து 3. அடுத்த கேள்வி, கந்தக அமிலத்தில் கந்தகத்தின் ஆக்சிஜனேற்ற எண். கந்தக அமிலத்தில் கந்தகத்தின் ஆக்சிஜனேற்ற எண் +6. ஓகேவா? அடுத்தது SiO2 என்பது ஒரு அமில ஆக்சைடு. ஓகேவா? பின் வருவனவற்றுள் எது அமிலத்தன்மை வாய்ந்த உப்பு? பின் வருவனவற்றுள் எது அமிலத்தன்மை வாய்ந்த உப்பு? ஆன்சர் NaHSO3. NaHSO3. 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் 5 × 10⁻³ m செறிவுள்ள பேரியம் ஹைட்ராக்சைடு. ஓகேவா? பேரியம் ஹைட்ராக்சைடு கரைசலின் pH மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆன்சர் 12. மாலிஸ் சோதனை டேஷை கண்டுபிடிக்க பயன்படுகிறது. ஓகேவா? மாலிஸ் சோதனை டேஷை கண்டுபிடிக்க பயன்படுகிறது. ஆன்சர் கார்போஹைட்ரேட். காரங்கள் பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரி? காரங்கள் பற்றிய கூற்றுகளில் எவை சரின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து 1 மற்றும் 3. அதாவது காரங்கள் நீரில் கரைந்து ஹைட்ராக்சைடு அயனிகளை தரும் சேர்மங்கள் தான் காரங்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சரி. நீரில் கரையும் போது ஹைட்ராக்சைடு அயனியை தந்துச்சு அப்படின்னா அது காரம். ஹைட்ரஜன் அயனியை தந்துச்சுன்னா அது வந்து அமிலம் இல்லையா? அடுத்த ஸ்டேட்மெண்ட், இவை நீல லிட்மஸ் தாளை சிவப்பாக மாற்றுகின்றன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து அமிலம் தான் நீல லிட்மஸ் தாளை சிவப்பாக மாற்றும். காரம் அப்படிங்கிறது சிவப்பு நிறத்தை நீலமாக மாற்றும். துத்தநாகம் சோடியம் ஹைட்ராக்சைடுடன் வினை புரிந்து ஹைட்ரஜன் வாயுவை வெளியிட்டு சோடியம் ஜிங்கேட்டை தருகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து கரெக்ட். ஓகேவா? இவை ஃபினாப்தலுடன் நிறமற்றதாகவும் மெத்தில் ஆரஞ்சுடன் இளம் சிவப்பு நிறத்தையும் தருகின்றன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து வராது. ஓகேவா? ஸோ 1 மற்றும் 3 தான் சரி. ஓகேவா? 2, 4 தவறு. அடுத்த கேள்வி, பின் வருவனவற்றுள் எது வந்து சரியானதுன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து D. pH + pOH = 14 அப்படிங்கிறது. ஓகேவா? pH + pOH = 14 அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். கிளிசரால் + ஆக்சாலிக் அமிலம். கிளிசரால் + ஆக்சாலிக் அமிலம் இஸ் given by XX என்பது ஆன்சர் வந்து அல்லைல் ஆல்கஹால். ஓகேவா? அல்லைல் ஆல்கஹால். அடுத்தது, மனித இரத்தத்தின் pH மதிப்பு என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேவா? மனித இரத்தத்தின் pH மதிப்பு யாது? ஆன்சர் 7.4. 7.4. மனித இரத்தத்தின் pH மதிப்பு 7.4. 7.4. ஓகேவா? அடுத்தது, பின் வருவனவற்றுள் எவை வந்து தவறானவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இது வந்து தவறு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. 2 மற்றும் 4 தவறு. ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, Na2CO3 கடின நீரை மென்னீராக மாற்றுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கடின நீரை மென்னீராக மாற்றுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து சரி. NaHCO3 பருத்தி லினன் துணிகளை வெளுக்க பயன்படுகிறது. இது வந்து தவறு. ஓகேவா? 3வது, CaSO4 H2O முறிந்த எலும்புகளை
ஒட்ட வைக்க பயன்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது வந்து சரி. அடுத்தது CaOCl2 ரொட்டி சோடா தயாரிக்க பயன்படுகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் தவறு. 2 மற்றும் 4 தவறு. 1, 3 வந்து சரி. ஓகேவா? பாரிஸ் சான்றிதழ் தான் வந்து முறிந்த எலும்புகளை ஒட்ட பயன்படுகிறது. அடுத்த கேள்வி, நீல லிட்மஸ் தாளை ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தில் நனைத்தால் அது சிவப்பாக மாறும். அடுத்தது, நீல லிட்மஸ் தாளை ஆக்சாலிக் அமிலத்தில் நனைத்தால் அது சிவப்பாக மாறும். 3 வந்து நீல லிட்மஸ் தாளை கந்தக அமிலத்தில் நனைத்தால் அது சிவப்பாக மாறும். ஸோ கீழே வந்து பொது விதி அப்படின்னு கொடுத்துட்டு, அமிலமானது நீல லிட்மஸ் தாளை சிவப்பாக மாற்றும். இது டேஷ் என அழைக்கப்படும். அதாவது என்ன வகையான ஆய்ந்தறிதல் என்று கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் வந்து டி, தொகுத்தறி ஆய்தறிதல். ஓகேவா? ஸோ ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இது என்ன வகையான ஆய்வறிதல்னு கேட்குறாங்க, ஆய்ந்தறிதல்னு கேட்குறாங்க. ஓகேவா? தொகுத்தறி ஆய்ந்தறிதல். என்ன ஆய்ந்தறிதல் கேட்குறாங்க. அதாவது ஸ்டேட்மெண்ட் வந்து அவங்களே கொடுத்துட்றாங்க. ஸோ இதில் வந்து பகுத்தறி, குறைகாணும், தினந்தோறும், தொகுத்தறின்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து என்ன ஆய்ந்தறிதல் அப்படிங்கிறது தொகுத்தறி ஆய்ந்தறிதல். அடுத்த கேள்வி, கை சுத்திகரிப்பான் ஹேண்ட் சானிடைசர் தொடர்பான உண்மைகளை தேர்வு செய்யவும். பெரும்பாலானவை அமில அடிப்படை சார்ந்தவை, ஆல்கஹால் அடிப்படை சார்ந்தவை அல்ல அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2 அவை நன்றாக எரியக்கூடியவை. 3 அவை சிதல் விதைகளுக்கு எதிரான செயலூக்கம் கொண்டவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து பி. இன்னொரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அதாவது கைகளில் உள்ள கை சுத்திகரிப்பான் உலரும் முன்பே அதனை நன்றாக கைகளில் இருந்து துடைப்பது சரியானது ஒரு செயலாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து பி. அதாவது பி மட்டும்தான் சரி அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து பி அப்படிங்கிறது பி மட்டும்தான் சரி. உண்மைன்னா கேட்டிருக்காங்க, எது சரி. ஓகேவா? ஆல்கஹால் சார்ந்தவை அல்லன்னு கொடுத்துருக்காங்க, அவை ஆல்கஹால் சார்ந்தவை தான். ஓகேவா? ஸோ கையில் வந்து அந்த ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி அதை வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது இல்லையா? ஸோ ஆன்சர் பி. அவை நன்றாக எரியக்கூடியவை, இது மட்டும்தான் கரெக்டாக. அவை சிதல் விதைகளுக்கு எதிரான செயலூக்கம் கொண்டவைன்னு கொடுத்துருக்காங்க. அப்படி கிடையாது, செயலூக்கம் கொண்டவை அல்ல. ஓகேவா? பின் வருவனவற்றுள் எந்த ஒன்று டாலன்ஸ் வினைக்காரணியை ஒடுக்குகிறது? ஆன்சர் பார்மிக் அமிலம். தாங்கல் கரைசல் எதற்காக பயன்படுகிறது? ஆன்சர் pH மதிப்பை மாறாமல் வைத்திருக்க. தாங்கல் கரைசல் எதற்காக பயன்படுகிறது? pH மதிப்பை மாறாமல் வைத்திருக்க. டாலன்ஸ் வினைக்காரணியை ஒடுக்குவது எதுன்னு கேட்டாங்கன்னா பார்மிக் அமிலம். ஓகேவா? அடுத்த கேள்வி, ஒரு வலுவற்ற காரம் டேஷ் இணை அமிலத்தையும் ஒரு வலுவற்ற அமிலம் டேஷ் இணை காரத்தையும் பெற்றிருக்கும். ஆன்சர் ஏ. ஒரு வலுவற்ற காரம் வலுவான இணை அமிலத்தையும் ஒரு வலுவற்ற அமிலம் வலுவான இணை காரத்தையும் பெற்றிருக்கும். ஆன்சர் வந்து ஏ. ஓகேவா? அடுத்தது, வெப்ப மாசுபாட்டின் காரணமாக நீர்நிலைகளில் எவற்றின் செறிவு அதிக அளவில் குறையும்? வெப்ப மாசுபாட்டின் காரணமாக நீர்நிலைகளில் எவற்றின் செறிவு அதிக அளவில் குறையும்? ஆன்சர் கரைந்த ஆக்சிஜன். அடுத்தது, வயிற்றில் உண்டாகும் அமிலத்தன்மை அதிகரிக்கும் உபாதையை நீக்க பயன்படும் அமில முறிவு பொருளின் முக்கிய மூலப்பொருள் எது? ஆன்சர் காரம். வயிற்றில் உண்டாகும் அமிலத்தன்மை அதிகரிக்கும் அந்த உபாதையை நீக்க பயன்படும் அமில முறிவு பொருளின் முக்கிய மூலப்பொருள் காரமாகும். 3:1 என்ற விகிதாச்சாரத்தில் உள்ள அடர் அமிலங்கள் டேஷ் தங்கத்தை சுத்தம் செய்யவும் சுத்திகரிக்கவும் பயன்படுகிறது. ஆன்சர் HCl மற்றும் HNO3. HCl வந்து 3 பங்கு, HNO3 1 பங்கு என்ற விகிதாச்சாரத்தில் உள்ள அடர் அமிலங்கள் தங்கத்தை சுத்தம் செய்யவும் சுத்திகரிக்கவும் பயன்படுகிறது. அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றுள் அமிலத்தை குறித்த சரியான கூற்று எதுன்னு கேட்குறாங்க. ஓகேவா? எத்தனை கூற்றுகள் சரி அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. எவை சரி அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆன்சர் வந்து பி. 2 மற்றும் 3 மட்டுமே சரின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது அமிலம் பற்றி கொடுத்துருக்காங்க. அமிலங்கள் H+ அயனிகளை தருகிறதுன்னு கொடுத்துருக்காங்க, ஹைட்ராக்சைடு அயனி அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? அமிலங்கள் நீர்க்கரைசலில் ஆன்சர் வந்து பி.
அதாவது எது வந்து சரியானதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் பி 2, 3. அதாவது அமிலங்கள் நீர் கரைசலில் ஹைட்ரஜன் அயனிகளை தருகிறது. அனைத்து அமிலங்களும் 1 அல்லது அதற்கு மேற்பட்ட பதிலீடு செய்யப்படக்கூடிய ஹைட்ரஜன் அணுக்களை கொண்டவை. ஆக்சுவலாக வந்து அமிலங்கள் ஹைட்ரஜன் அயனிகளை தருகிறதுங்கிறது கரெக்டு. அந்த நீர் கரைசலில் அப்படிங்கிறது வரணும். ஓகேவா, நீர் கரைசலில் தான் ஹைட்ரஜன் அயனிகளை தரும். ஓகேவா, ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் அதனால தான் ராங் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இதுவே காரமாக இருந்துச்சு அப்படின்னா நீரில் கரையும் பொழுது ஹைட்ராக்சைடு அயனியை தரும். அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றில் எது வீரியம் குறைந்த அமிலம் மற்றும் வீரியம் குறைந்த கார உப்புன்னு கேட்குறாங்க. ஆன்சர் அமோனியம் அசிட்டேட். ஓகேவா, அடுத்தது பின் வருவனவற்றில் அமிலம் எது? ஆன்சர் SiO2. எண்ணெய் வண்ணப்பூச்சி மற்றும் தாள் தயாரிப்பில் பயன்படும் கருநீலக்கல் அல்ட்ராமரைன் கீழ்காணும் எந்த ஒரு அயனியால் மிக சிறந்த நீல நிறத்தை பெற்றுள்ளது? ஆன்சர் பல் சல்ஃபைட்டு. ஓகேவா, பல் சல்ஃபைட். எண்ணெய் வண்ணப்பூச்சி மற்றும் தாள் தயாரிப்பில் பயன்படும் கருநீலக்கல் எந்த அயனியால் மிகச்சிறந்த நீல நிறத்தை பெற்றுள்ளதுன்னா பல் சல்ஃபைட்டு. ஓகேவா, ஹைட்ரோக்ளோரிக் மற்றும் அசிட்டிக் அமிலங்களின் இணை காரங்களானது? ஆன்சர் வந்து பி. ஓகேவா, ஆன்சர் வந்து பி. ஓகேவா, Cl and CH3COO. அடுத்தது பொறுத்துக. ஹைட்ரஜன் பெராக்சைடு, உணவு நிறமூட்டிகள், கால்சியம் கார்பைடு, கார்பனோ மெழுகு. ஓகேவா, ஆன்சர் வந்து பி 2341 அப்படிங்கிறது ஆன்சர். ஓகேவா, 2341 அப்படிங்கிறது ஆன்சர். ஹைட்ரஜன் பெராக்சைடு பால், உணவு நிறமூட்டிகள் பசுமை தோற்றம், கால்சியம் கார்பைடு பளபளப்பான தோற்றம், கால்சியம் கார்பைடு வாழைப்பழத்தை பழுக்க வைப்பதற்கு, கார்பனோ மெழுகு தான் பளபளப்பான தோற்றம் இல்லையா. ஸோ ஹைட்ரஜன் பெராக்சைடு பால், உணவு நிறமூட்டிகள் அப்படிங்கிறது பசுமை தோற்றத்தை அளிக்க காய்கறிகளில் பயன்படுத்தக்கூடியது. ஸோ கால்சியம் கார்பைடு, இதுவே ஹைட்ரஜன் பெராக்சைடு பால் எதுக்காக கலக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, கால்சியம் கார்பைடு அப்படிங்கிறது வாழைப்பழத்தை வந்து பழுக்க வைப்பதற்காக பயன்படுகிறது. ஸோ கார்பனோ மெழுகு அப்படிங்கிறது பழங்களில் இந்த பளபளப்பான தோற்றம் தருவதற்கு மெழுகு பூசப்படுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதுக்காகத்தான் இது வந்து நமக்கு வந்து ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, உணவு கலப்படம் அப்படிங்கிற டாப்பிக்கிலும் இது நமக்கு ரொம்ப முக்கியமாக கேட்கக்கூடிய ஒன்று. ஓகேவா, 298 கெல்வின் வெப்பநிலையில் 0.08 m அதாவது CH3COOH மற்றும் 0.06 m CH3COONA கொண்ட கலவையில் உள்ள H3O அயனியின் செறிவை கணக்கிடுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து ஏ. ஆன்சர் ஏ 2.4533 × 10⁻⁻5 மோல். ஓகேவா, மோல் லிட்டர் பவர் -1. பின்வரும் வினாக்களை கீழ்கண்ட குறிப்புகள் மூலம் விடையளிக்கவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கூற்று 1, அதாவது ஏ அசிட்டிக் அமிலம் வலிமை குறைந்த அமிலம்னு கொடுத்துருக்காங்க. இரண்டாவது பார்த்தோம் அப்படின்னா அதற்கான காரணம் அசிட்டிக் அமிலத்தில் 4 ஹைட்ரஜன் அணுக்கள் இருந்தாலும் ஒரே ஒரு ஹைட்ரஜனை மட்டுமே இடப்பெயர்ச்சி செய்ய முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் வந்து கூற்று ஏ காரணமும், அதாவது ஆர் சரி. ஆனால் காரணம் அப்படிங்கிறது கூற்றை விளக்கவில்லை. ஆர் வந்து ஏவை விளக்கவில்லை. அதாவது ரெண்டுமே வந்து சரியான ஸ்டேட்மெண்ட் தான். ஆனால் இதற்கான விளக்கம் அப்படிங்கிறது இது இல்லை. ஓகேவா, அடுத்த கேள்வி, பீனாலை விட வலிமை மிகு மற்றும் 3 அதே எலக்ட்ரான் கவர்திறன் கொண்ட தொகுதிகள் பெற்றுள்ள அமிலம் எது? பீனாலை விட வலிமை மிகு மற்றும் 3 அதே எலக்ட்ரான் கவர்திறன் கொண்ட தொகுதிகள் பெற்றுள்ள அமிலம் எது? ஆன்சர் டி, அதாவது 4 மட்டும், பிக்ரிக் அமிலம். அமிலமழை எதனால் உருவாகிறது? அமிலமழை எதனால் உருவாகிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா படிம எரிபொருளை எரிப்பதால் வெளிவரும் அதிகப்படியான NO2 மற்றும் SO2 மூலம், அதனால தான் வந்து உருவாகிறது. ஓகேவா, அடுத்தது கீழ்கண்டவற்றில் சரியான ஒப்பிடுதலை வந்து காண்கன்னு கொடுத்துருக்காங்க. தேர்ந்தெடுக்கும், அதாவது அமில ஊடகத்தில். அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றில் சரியான ஒப்பிடுதலை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது அமில ஊடகத்தில் பினாப்தலின் நிறமற்றது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கார ஊடகத்தில் பினாப்தலின் மஞ்சள் நிறம், அமில ஊடகத்தில் மெத்தில் ஆரஞ்சு இளஞ்சிவப்பு நிறம்,
கார ஊடகத்தில் மெத்தில் ஆரஞ்சு நிறமற்றதுன்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து ஏ மற்றும் சி சரிங்கிறாங்க. அதாவது அமில ஊடகத்தில் ஃபினாப்தலின் நிறமற்றது, சி அப்படிங்கிறது அமில ஊடகத்தில் மெத்தில் ஆரஞ்சு இளம் சிவப்பு நிறமுடையது. ஓகேவா? அடுத்த கேள்வி, அலுமினியம் சோடியம் ஹைட்ராக்சைடுடன் அலுமினியம் சோடியம் ஹைட்ராக்சைடுடன் வினைபுரிந்து தருவது என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஆன்சர் சோடியம் மெட்டா அலுமினேட் ப்ளஸ் ஹைட்ரஜன். கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு ஜோடியிலும் வலிமை மிகு அமிலத்தை தேர்வு செய்யவும். ஆன்சர் ஏ. அதாவது இது லாஸ்ட் இயர் குரூப் 4 கேள்வி. ஓகேவா? லாஸ்ட் இயரில் குரூப் 4 கேள்வி. வலிமை மிகு அமிலத்தை தேர்வு செய்யணும்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடியதில் H3O+ அப்படிங்கிறது. அடுத்தது வந்து ஆன்சர் வந்து ஏ. அடுத்தது வந்து NH4. இதில் NH4. அடுத்தது H2S. மூன்றாவதில் H2S, நான்காவதில் H2O. ஸோ நாலுத்துலேயுமே ஃபஸ்ட் இருக்கக்கூடிய ஆப்ஷன் தான். ஓகேவா? H3O ப்ளஸ் NH4 ப்ளஸ் H2S H2O வலிமை மிகு அமிலம் தான் கேட்டிருக்காங்க. அடுத்தது புரோமோதைமால் நீலம் என்பது அமில கார நிலைக்காட்டியாக பயன்படுகிறது. அமில ஊடகத்தில் புரோமோதைமால் நீலம் நிலைக்காட்டியின் நிறம் என்னன்னு கேட்குறாங்க. புரோமோதைமால் நீலம் என்பது அமில கார நிலைக்காட்டியாக பயன்படுகிறது. அமில ஊடகத்தில் புரோமோதைமால் நீலம் நிலைக்காட்டியின் நிறம் என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து மஞ்சள். ஓகேவா? ஸோ அமிலம் காரம் இந்த டாப்பிக்கில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து நம்ம பார்த்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த டாபிக் சால்ட் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேவா? உப்புக்கள் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.